பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அது இயேசு நமக்காக மரிக்கணும், நமக்காக ஜீவனை கொடுக்கணும். ஆமாவா இல்லையா? இதுதான் ஆண்டவர் தகப்பன் வைத்திருக்க திட்டம். யாருக்கு? குமாரனுக்கு. ஓகே, see God's will consists of good and evil. தேவனுடைய சித்தம்னா நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குது. இப்ப இயேசு கடந்து போக வேண்டிய பாடுகள் நிமித்தம் தான் நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட முடியும். ஓகே, சோ அவருடைய பாதையில அது இருக்குது. ஓகே, அது கடந்து போய் இதை குறித்து இயேசு என்ன பண்றாரு? தேவனுடைய சித்தத்தை குறித்து சீஷர்களுக்கு அவரு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஓகே, நான் இப்படியாக போகணும், எருசலேமுக்கு போகணும், நம்மள ஒருத்தன் இருக்கிறான், நம்மளை காட்டி கொடுப்பான். அவன் காட்டி கொடுத்தோன்னே என்னை இப்படியாவது சித்திரவதை பண்ணுவாங்க, கடைசியா என் உயிர் சிலுவையில போகும்னு சொல்லி இயேசு எல்லாத்தையும் சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது வாசிங்க, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு தனியா பேதுரு உடனே இயேசு கையை பிடிச்சிட்டான். அப்படி தரத்தன்னு இழுத்துட்டு போறான். எங்க இயேசு, நீங்க வாங்க, இந்த மாதிரி நீங்க பேசக்கூடாது, நீங்க இப்படிலாம் சும்மா தேவலாம் வா, நீங்க என்ன உச்சரிக்காதான் நடக்கும். இயேசு பாடம் நடத்துறான், இயேசுக்கே பாடம் நடத்துறான். நீங்க என்னத்தை உச்சரிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். இயேசு நீங்க இந்த மாதிரி பேச ரொம்ப தப்பு அப்படின்றான். யார் சொல்றா? பேதுரு. வாசிங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். கடிந்து என்ன பண்றீங்களா? he rebuked Jesus. யார் இவன் இயேசு ரிபியூக் பண்றதுக்கு? அவன் இயேசுவை கடிந்து கொள்றான். இயேசு கேட்கிறான், இயேசு ரிபியூக் பண்றான். நீங்க எப்படி இப்படி செய்ய முடியும்? நீங்க எப்படி இப்படி பேச முடியும்? நீங்க தானே சொல்லுங்க, சும்மா வார்த்தை அறிக்கிறது, நீங்க இப்படி பேசலாமா இப்படின்னு சொல்லி இயேசுக்கு அவன் பாடம் நடத்துறான். வாசிங்க. அப்படி அவரோ திரும்ப பேதுருவை பார்த்து ஷாக் ஆயிட்டார். இயேசுப்ப இவன் யார்? அவன் திடீர்னு வந்து நம்மளுக்கு தேவையில்லாம பாடம் நடத்துறானே. வாசிங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்றார். இயேசுக்கு பெரிய ஷாக்கிங்க. இவன் நினைச்சு கூட பார்க்கல இப்படி பண்ணுவான்ட்டு. இப்பதான் புகழ்ந்தாரு, கர்த்தரோட ஆவினால் நீ சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி. எது? மேசியான்னு சொன்ன வாசி. இப்ப என்ன பண்றான்? இயேசுவை கடிந்து கொள்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். வாசிங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவை சிந்தியாமல், தேவனோட காரியத்தை சிந்திக்காம மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். மனுஷனோட காரியத்தை சிந்திக்கிற ஆண்டவர், you are a stumbling block for the will of God. நீ தேவனுடைய சித்தத்துக்கு தடையா இருக்கிற. என்னவா இருக்கிற? தடையா இருக்க. நல்ல ஒரு கதை புரிஞ்சுக்கணும். சில நேரத்துல தேவனுடைய சித்தத்துக்கு சாத்தான் தடையா இருக்கான இல்லையோ, நீங்க தான் பெரிய தடை. You are the weapon that are formed against yourself. சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? தேவனுடைய சித்தத்துக்கு தடையா இருக்கிற பெரிய ஆயுதம் நீங்க தான். You are the real problem for yourself. நீங்க தான் உங்களுக்கு பிரச்சனை, நீங்க தான் உங்களுக்கு பெரிய தடையே. இயேசு ஒருபோதும் அவர் தடையாவே இல்லை. Because he didn't think in flesh, he didn't move in flesh. He knows that God the Father is in control. அதனால அவர் என்னைக்குமே மாம்சத்துல யோசிக்கல, சிந்திக்கல, பேசல. இதுல ஒண்ணு பாருங்க, இயேசு உயிரோட எழும்பினதுக்கு அப்புறம் ஓகே, அங்கேருந்து வந்து ஒரு கிராமத்துக்குள்ள 2 டிசைபிள்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. எம்மாவு என்ற கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற வேலையில 2 பேரும் நடந்த அந்த காரியத்தை, அதாவது just 2 days ago நடந்த காரியத்தை பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, பாவம் இயேசு இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டாங்க, அதெல்லாம் நிறைய காரியத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது இயேசு நடுவுல வரார். அதுதான் இயேசுன்ற யாருக்குமே தெரியாது. ஓகே, இயேசு வந்து முகத்தை வேற ரூபமாய் அவங்கள்ட்ட வெளிப்படுறாரு. இப்ப அவங்க இயேசுவை பார்த்துட்டு இயேசு கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு, என்ன பேசிட்டு வரீங்க? உடனே இயேசு பார்த்து கேட்கிறாங்க, நீங்க தான் புதுசு அந்த இடத்துக்கு, உங்களுக்கு தெரியாதா, என்ன கதைன்னு தெரியாதா? இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வார்த்தையிலும் செயலியும் வல்லமையானவர். இயேசு கதையை ஓட்டுறாங்க. இயேசு ஆமாவா, அப்படியா, அப்புறம் மூடர்களே உங்களுக்கு தெரியாதான்றாரு, வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லி அவங்க கண்களை திறந்து விடுகிறார். இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இயேசு பாருங்க, நான் தான் அவர், என் கையை பாருங்க, என் உடம்புலாம் காயமா இருக்குன்னு சொல்லி காமிச்சாரா? ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் நடந்தே ஆகணும். நடந்ததை பத்தி பேசவே இல்லை. Most of you keep on talking about the past, you keep on talking about people. That's why I'm telling you, you are a weapon against yourself. அங்க ரோமரை பத்தி இயேசு பேசவே இல்லை, பிலாத்தை பத்தி ஆண்டவர் பேசவே இல்லை, பரிசேயரை குறித்து ஆண்டவர் பேசவே இல்லை, அந்த பிரதான ஆசாரியனை குறித்து இயேசு பேசவே இல்லை. ஏன் பேசல தெரியுமா? இதெல்லாம் நடக்கணும்னு இயேசு நல்லாவே தெரியும். அவர் வில்லிங்கா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செய்யறாங்க, எனக்கு மட்டும் ஏன் வாய்க்குதுன்னு தெரியல, எனக்கு வந்து வாச்சிருக்குங்க பாரு, எனக்கு மட்டும் நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லை. You are the real weapon against God's will. Hallelujah.